நேற்று எங்களோட இஃப்தார் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இஃப்தாராக தான் போணுச்சு. என்ன பண்ணோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக 2 ஐட்டம் தாங்க இஃப்தார் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் கஸ்டர்ட் செய்கிறதுக்காண்டி பாலை நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு சர்க்கரையெல்லாம் போட்டு, அப்புறம் கஸ்டர்டை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அது நல்லா கொதித்து வந்து கட்டியானதுமே பாத்திரத்தை மாற்றிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை காலையிலே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வேலை ஈஸியாகிடும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா தான் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பித்தேன். இந்த நூடுல்ஸ் தான் கிரேசி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கனையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இதுக்கு தேவையான உப்பு, ஆயிலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இது கொதித்ததுக்கப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா அது கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாப்பரில் தான் போட்டிருக்கேன். நான் வந்து கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3 தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஷாப் பண்ணி போட்டால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அழகுக்காண்டி நீளமாக கட் பண்ண அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெங்காயம் எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு ஷாப் பண்ணிக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஷாப்பர் இருக்கிறது ரொம்பவே வேலை டக்குன்னு முடியுதுங்க. ஒரு செகண்ட் தான், ஒரு ப்ரெஸ் பண்ணும்போதே டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. கண்டிப்பாக இதை பற்றின ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஷாப் பண்ண வெஜிடபிள்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் தான், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து அந்த ஆயிலோட அந்த உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதை நல்லா நம்ம அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதையுமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நான் வதங்கட்டும். ஏன்னா நல்லா வதங்கினா தான் பசங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான உப்பு, மசாலாவும் இப்பயே சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், பன்னீர் பட்டர் மசாலா 2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அதோட மிளகுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே இந்த நூடுல்ஸ்க்கு கொடுத்த மசாலா ஒரு பாக்கெட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மசாலா ஐட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டிட்டு சோயா சாஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் சேர்த்துட்டு, சோயா சாஸ் கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ நல்லா நம்ம கிண்டிட்டு நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் சேர்த்துட வேண்டியது தான். அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். நம்ம நல்லா கிண்டினா மட்டும்தான் இது நல்லா எங்கே பார்த்தாலுமே அதோட மசாலா இறங்கும். அதனால் நூடுல்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ சிக்கனை வந்து நான் சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், வறுத்த சிக்கனை, அதையுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் முட்டை எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ முட்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கஸ்டர்டோடு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட இஃப்தார் மெனு முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.